சிவன் தான் அந்த ரூபத்தை வந்து இடிக்குது. ஒருத்தர் நம்ம திட்டுறாங்கன்னா சிவன் தான் வந்து திட்டுது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கோம்னா அது ரித சமாதி பேர். மனசுக்குள்ள நம்மளுக்கு அறியாம ஒரு மன நிம்மதி, நம்மளுக்கு அறியாம ஒரு மன நிம்மதி கிடைச்சுட்டே இருக்கும். அதனால எல்லா இயற்கை எல்லா பொருட்களும் வந்து சுவாமி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கோம்னா அது நம்மளுக்குள்ளேயே ஒரு மன சாந்தி அடைஞ்சுட்டே இருக்கும். ஒரு வீட்டுல கனவு திட்டினா கூட சரி, அவர் ரூபத்தை சிவன் இருந்து திட்டுறான்னு நினைச்சுக்கணும், சிரிச்சுக்கணும். ஈ கத்திட்டு போச்சு நினைச்சு கம்மி கோவப்பட்டோம்னா நம்மளுடைய கோவம் வந்தோம்னா நம்ம திருப்பி நம்முடைய பவர் போயிடும். நம்ம ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் கோவப்பட்டோம்னா 3 மாசத்தினுடைய பூஜா பலன்கள் போயிடும் சொல்லுவாங்க. அதனால கோவமே படக்கூடாது. ஆக்சுவலி 3 மாசம் பூஜை எவ்வளவு சிவ பூஜை பண்ணா பூஜை இருக்குமோ அவ்வளவு பவரும் வேஸ்டா போயிடும். ஒரு நிமிஷம் கோவப்பட்டாரு ஹாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் போயிடும், எல்லா பவரும் வேஸ்டா போயிடும் நம்முடைய பவர். அதனால வில் பவர் அந்த காலத்துல குருவோ சிவி எல்லாம் ரொம்ப பெரிய சுவாமி எல்லாம் டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. மனசுக்குள்ள கூட வித்திங்கிற மாதிரி சிவனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருப்பான். சிவோக மந்திரங்கள் ஏதோ அறிவோம் தக்ஷத்து, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, ஓம் ரீ ஏதோ ஒரு மந்திரங்கள் பீஜாட்சரம் இல்ல ஓம் எல்லாத்துலயும் உள்ள பிரணவ மந்திரம். இப்ப பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே சீக்ரெட்டா நம்ம மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யோகான்ற ஒரே ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யோகான்ற நம்ம இந்து மதத்தை ஸ்பிரிச்சுவலா அவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல தேவை கிடையாது. அவன் ஸ்பிரிச்சுவல் சொல்றாங்களா தவிர அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ ஒரு ஜீசஸ் அப்படிங்கன்னா மறந்து போயிடுவாங்க, ஒரு ஹல்லா அப்படிங்கன்னா மறந்துடுவாங்க, அந்த சாமியை குணம் பண்ணாங்கன்னா. ஆனா நம்ம இந்து மதத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு இவ்வளவு சாமி ஏன் வச்சிருக்காங்கன்னா அவனுடைய மூளைக்கு தகுந்த மாதிரியா எல்லாத்துலயும் ரூபம் இருக்கு, பிரம்மம் இருக்கு. பிரம்மம்ன்றது சிவம். அந்த எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆதி பிரம்மம் இருக்குன்றதுனால நந்தி பிடிச்சா மாடு பிடிக்குன்னா சிவனை கும்பிடு, எலியை பிடிக்குதா பிள்ளையா கும்பிடு, யானையை பிடிக்குதா பிள்ளையா கும்பிடு, மயில் பிடிக்குதா முருகனை கும்பிடு, எப்படியா கும்பிட்டே ஆகணும். அவன் எந்த வகையில கத்தி பிடிக்குதா முனீஸ்வரன் இருக்கா அப்படி, இல்லைன்னா அவன் காளி எப்படி அப்படின்ற மாதிரி யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை பிடிச்சி சாமியை கும்பிட்டே ஆகணுன்றதுக்கு வேண்டிதான் அவன் மனசை மர்ஜ் பண்றதுக்கு வேண்டிதான் அந்த சுவாமி நம்ம நிறைய சுவாமி ரூபங்களை நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம மதத்துல. அவங்க பெரியவங்க எல்லாம் செஞ்செல்லாம் சீக்கிரட்டா பண்ணது நம்ம யாருக்கும் புரியாது. சிவராத்திரி காலங்கள்ல நம்ம விரதங்கள் இருந்து பூஜைகள் பண்ணும்போது சில சயின்டிபிக்ஸ் பிரகாரம் இந்த காலங்கள்லாம் மாறுறது. இப்ப வின்டர்ல இருந்து சம்மர் மாறுற மாதிரி வச்சுக்கோங்களேன். சயின்டிபிக்ஸ் காலங்கள்ல மாறதுனால அந்த நேரங்களில் பாடியினுடைய இமோஷன் வந்து வேற மாதிரி மாறிடும். அந்த பாடி மாறக்கூடாதுன்றதுனால தான் அன்னைக்கு சாப்பிட்றது, விரதமா இருக்கிறது, பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம் அதெல்லாம் பிடிக்கிறது. ஏன்னா நம்ம பாடிக்கு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஆகிடும். அந்த பாடி அந்த சாப்பாடு அந்த பாடி கெமிக்கல் ஆகக்கூடாதுன்றதுக்கு வேண்டி தான் சாப்பாடுகள் அந்த நாள்ல வெஜிடேரியனாகவும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல சாப்பாடுகள் சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம பாடிகளுக்கு அது கெமிக்கலா வராது. அந்த நாள் பார்த்து வேற ஏதோ சும்மா கொடுக்குறான், ஹலால்ல கொடுக்குறாங்கன்னா நம்ம சும்மா இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம்னா இருக்கிற கெமிக்கல்லாம் உடம்பு வந்துடும். 4 நாள் கழிச்சு டாக்டர் நம்ம போயிட்டு பண்ணிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த காலங்கள்ல விரத காலங்கள்லாம் நம்ம தேவையான சாப்பாடுகள், சாத்வீகமான சாப்பாடுகள் சாப்பிட்டு போது மன நிம்மதியாயிடும். எதிரையும் நம்மளுக்கு ஆவேசங்கள் நம்ம தேவையானதெல்லாம் கிடைச்சிடும். பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல வயசானவங்க எல்லாம் நிறைய கிடைச்சதுக்கு காரணம் சுவாமியை ஒண்டி உண்மை நினைச்சிட்டாங்க, மத்த எதுவுமே நினைக்கல. எல்லாம் ஏமாத்திட்டோம். நம்மள கணவனா இருந்தாலும் கணவன் ஏமாத்திட்டோம், மனைவியா இருந்தாலும் மனைவி ஏமாத்திட்டோம், குழந்தையா குழந்தைய ஏமாத்திட்டோம். எல்லாம் அந்தந்த காலங்கள் வந்தோம்னா அது மறந்து போயிடும் நம்மளெல்லாம். ஆனா உண்மையா ஒன்னே இருக்கிறது தெய்வம், சக்தி நம்ம கூடவே இருக்குது. அதை ஒண்டி உண்மை நினைச்சிட்டு பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வர வேண்டிய மன நிம்மதி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு பண்றது எதுக்கு சொல்லுங்க? நம்ம மன சாந்திக்கு வேண்டிதான் பண்ணிட்டு இருக்கோம், மன நிம்மதிக்கு தான் பண்றது. நம்ம பீஸ் மைண்ட் எல்லாத்தையும் என்ன ஒருபா சும்மா இருந்தா போறோம் அப்படின்னா அந்த சும்மா இருக்கிறது பழகிறது தான் கஷ்டம். நம்ம மனசை நிம்மதியா இருக்க நம்ம உட்காந்து பழகிட்டே இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டெய்லி நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இல்லைன்னா காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா அது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பழகி மனசுக்குள்ள அப்படி ப்ரீத் பண்ணிட்டே வந்தாவே மன சாந்தி ஆயிடும். சிவன் உள்ளுக்குள்ள உங்களை அறியாம வந்து சிவன் இருக்கிறது தெரிய வரும். ஆல்ரெடி இருக்காரு அவர், ஆல்ரெடி ஜோதிரூபமா நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்போ நம்ம அனுபவம் வரமோ, அம்மா வயிற்றுக்குள்ள எப்போ வரமோ ஆட்டோமேட்டிக்கா அவர் உள்ளுக்குள்ள வந்துடுறாரு நம்ம பாடிக்குள்ள. அப்படி இல்லாத உணர பழகணும். அது அந்த ஏன்னா அந்த கர்ப்பவாசம் வெளியில வந்தவுடனே பூமியினுடைய அந்த காத்து பட்டவனே எல்லாம் மறந்துடணும். உள்ளுக்குள்ள இருக்கிறவனே நம்ம சுவாமி நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறவனே நம்ம சுவாமி நினைச்சிட்டு இருக்கோம். குழந்தை எல்லாம் குழந்தை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஜோதி தெரியும். இந்த பரீட்சத்து மாதிரியா கிருஷ்ணவர் மாத்தா உள்ளுக்குள்ளே காட்சி கொடுத்தா மாதிரியா சிவன் எப்போ உள்ளுக்குள்ள கொடுத்துடுறா, சுவாமி வந்து கொடுத்துட்டு ஜோதியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம குழந்தையா இருக்கும் போது வெளியில வந்தோடனே அந்த பூமியினுடைய வாசம் கர்மா அங்க ஒட்டின்னு விடுது. அப்ப அதெல்லாம் அது மறந்துடுறோம். எல்லாத்தையும் திருப்பி ஓன்னு அதிலேருந்து அழ ஆரம்பிச்சிடும். ஓர வெளியே அழுதுதான் இருக்கணும். அது அழாம இருக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சுவாமி பக்தியை பிடிச்சிக்கணும். நம்ம அதனால பக்தியை பிடிக்கணும்னா நம்ம மன நிம்மதியா. அதாவது இப்ப ரொம்ப நாள் மணி அடுத்த பூஜைக்கு 9 மணிக்கு ஆனா எல்லாரும் ஓம் ரீம் நமச்சிவாய மனசுல நிறைய சொல்லுங்க. அது இன்னைக்கு பண்ணும்போது ரொம்ப விசேஷம். ஓம் சக்தி.